Hi guys, welcome to our academy. So guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓக்கான சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். கணிதத்துல இருந்து பெரும்பாலானோருக்கு கணித மேக்ஸ்னாலே கசப்பு, பாகக்காயை விட கசப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உனக்கு அதனால தான் நான் மொத்தமா சிம்பிளிஃபிகேஷனா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனா நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோலயே திணிக்காம உனக்கு ஒரு பார்ட்டை ஒரு மாடலை ஒரு பார்ட்ல சொல்லிட்டா கூட உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் இதுல நான் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். டியூரேஷனும் கம்மியா தான் வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கணிதத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பேர் அந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டா இப்படிலாம் யோசிக்கணும், இப்படிலாம் பண்ணணுன்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டு மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டு டக்குனு கணக்கை முடிச்சுட்டு போற வேலையை மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் முதல் பார்ட். சோ இதுக்கப்புறம் போடக்கூடிய பார்ட்ஸை ரொட்டீனா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து நாங்க கொடுக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வாட்சருக்கும் பிளஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓக்கு எங்க அகாடமில புதிய வகுப்புகள் எப்போ துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 5/2/2024 துவங்க இருக்குது. சோ பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியில இருந்து துவங்க இருக்குது. அதே மாதிரி காடான் சர்கார் டெஸ்ட் பேட்ச்க்கான அட்மிஷன்ஸுமே எங்க அகாடமில போயிட்டு இருக்கு. சோ இதுல நீங்க விருப்பப்படுறவங்க இந்த 7200400395 அல்லது 7200400398 நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். சோ திருச்சியா இருந்தா இந்த நம்பர் 8111070706 அல்லது 8111070708 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ 2024 புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சைரன் டெஸ்ட் பேட்ச் 1800 ஒரே அமௌண்ட் 2 டெஸ்ட் பேட்ச். நிறைய பேர் எனக்கு பிப்ரவரி மந்த் சேலரி கிரெடிட் பண்றாங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்காக நாங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வீடியோக்குள்ள போறோம். ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கணக்குகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொதுவாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகேவா? பொதுவா நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி கேட்கக்கூடிய இந்த கணக்கை நம்ம யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சால்வ் பண்றதை விட எப்படி டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்ச நேரம் ஒரு 20 நொடி அல்லது 15 நொடியில் எப்படி சால்வ் பண்ணிட்டு போறதுன்றத பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கணக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த 5 டைப் கணக்கை உட்காந்து இந்த ஒரே வீடியோல நீ கத்துக்கிறது மூலமா உனக்கு கடைசியில் ஒர்க் அவுட் ப்ராப்ளம் வச்சிருக்கேன், அதையுமே நீ போட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும். அதனால கூட சேர்ந்து மட்டும் கவனிங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. நான் சிம்பிளா தான் சொல்ல போறேன். சோ ஒரு டைப்புக்கு ஒரு சின்ன சின்ன கணக்கு. அது நீ கத்துக்கிட்டனா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. அதை கத்துக்கலனா தான் இந்த கணக்கு நீ எக்ஸாம் ஆல ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவ. சோ இது நிறைய லேப் அசிஸ்டன்ட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ ஆகட்டும், குரூப் 2 ஏ ஆகட்டும், அதுல நிறைய முறை கேட்டிருக்கக்கூடிய ரிப்பீட்டட் क्वेश्चंस தான். சோ கடைசில ஒர்க் அவுட் ப்ராப்ளமும் வச்சிருக்கேன். நீ இத கத்துக்கிட்டனா அது அழகா எளிமையா சால்வ் பண்ணிடுவ. ஓகேவா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த மாதிரி கணக்கு நான் எத்தனை டைப்னு சொன்னேன்? 5 டைப். அந்த 5 டைப் ஃபார்மேட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போ இதெல்லாம் ஒரு நம்பர். ஓகேவா? இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பெருக்கல் டைரக்டா இருக்கா? நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல என்னது? பெருக்கல் டைரக்டா இருக்கு. இந்த இடத்துலயும் பெருக்கல் இருக்கு, ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல. இன்டைரக்டா வச்சிருக்கான். பெருக்கல் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. இது கலப்பு பின்னத்துல கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய பெருக்கலை இன்டைரக்டா நமக்கு காமிக்காம வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் பெருக்கல் 2 இடத்துலயுமே என்ன இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை ஈக்குவேஷன் வைஸ் எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் நம்பரை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது நம்பரை பி, மூணாவது நம்பரை சி இன்டு டி. இந்த ஃபார்மேட். இந்த மாதிரியான கணக்குகளை பார்க்கும்பொழுது நீ இந்த ஷார்ட்கட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன். சோ 5 கணக்குமே இதே மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். வேணும்னா ரெண்டாவது கணக்கையும் காமிக்கிறேன் பாருங்க. ஏ பி பை சி இன்டு டி. மூணாவது கணக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஏ பி பை சி இன்டு டி. சோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. சார் 5 டைப் இருக்கு. 5 டைப்புமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. சோ அதை தான் இப்போ நாங்க உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போறேன். சோ 5 ஃபார்மேட்ஸ் நான் காமிச்சிட்டேன். இப்போ 5 டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது ஒரு டைப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க போகுது. அந்த வித்தியாசத்தை மட்டும் தான் மைன்யூட்டா கவனிக்க போறீங்க. சோ அது என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பை காண்க, சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. மதிப்பை காண்கனா என்ன? சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஆன்சர்லாம் பாரு எவ்வளவு பெரிய நம்பர். நம்மளும் பயந்துருவோம். ஐயோ இது ரொம்ப பெருக்கணுமோ, ரொம்ப பெரிய நம்பர் வருமோ, ஐயோ இத பெருக்கத்துக்குள்ள பெருக்கிற ஆயா வந்துருமே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப நேரம் பயப்படுவீங்க. ஆனா நீ ரொம்ப எல்லாம் பயப்பட தேவையில்ல. ரொம்பவே சிம்பிளா போடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எண்களை கவனிங்க. முதல்ல எத்தனை இலக்கங்கள் இருக்கு அந்த எண்கள்ல? மொத்தமா உங்ககிட்ட 4 நம்பர் இருக்கா? 999 999 999 985. இந்த மாதிரி 4 நம்பர் இருக்கு. அந்த 4 நம்பர்லயுமே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட். இதுலயும் 3 டிஜிட், இதுலயும் 3 டிஜிட், இதுலயும் 3 டிஜிட், இதுலயும் 3 டிஜிட். அப்போ உனக்கு கொடுக்கக்கூடிய எண்களுடைய இலக்கங்கள் சமமா இருக்கணும். அதாவது 4 நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த 4 நம்பர்லயுமே டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும்? சமமா இருக்கணும். இப்போ எல்லாத்துலயுமே சமமா இருக்கு. இந்த மாதிரி சமமா இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டைப். தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஜிட் சமமா இருந்துச்சுன்னா அது என்ன டைப்?
ஃபர்ஸ்ட் டைப். அதுக்கு அடுத்தது நீ நோட் பண்ண வேண்டியது இந்த மூணு நம்பரும் பொதுவா இருக்கா? ஆமா, 999 999 999 பொதுவா இருக்கு. அப்படி பொதுவா இருந்துச்சுன்னா நீ ஒண்ணுமே பண்ணாதீங்க, இந்த கீழே இருக்குல்ல இந்த நம்பர், அதுல இருந்து -1 பண்ணு, உனக்கு மேல இந்த நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கிற நம்பரோட +1 பண்ணு, இதுதான் உன்னுடைய ஆன்சர். புரியுதா? கீழ இருக்கிற நம்பர்ல இருந்து -1 பண்ணு, மேல இருக்கிற நம்பரோட +1 பண்ணு, அதுதான் ஆன்சர். 999ல இருந்து -1 பண்ணா 998, 985ஓட ஒரு 1 கூட்டினா 986. அப்ப 998 986 இருக்கக்கூடிய இதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? பி ஆப்ஷன்ல இருக்கிறது தான் ஆன்சர். அப்ப என்ன பண்ண போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. டைப் 1 ரொம்ப சிம்பிள். கீழ இருக்கிற நம்பரை மேல இருக்கிற நம்பர் எல்லாத்துலயும் பாருங்க, டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். சோ இதுலயும் 3 இதுலயும் 3 இதுலயும் 3 இதுலயும் 3 எல்லாத்துலயுமே 3 இலக்கம் தான் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கீழ இருக்கிற நம்பரை பாருங்க, எல்லாமே காமனா இருக்கு. 999 999 999 இப்படி இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டைப். சோ 999ஓட -1 பண்ணிடணும், மேல இருக்கிற நம்பரோட +1 பண்ணிடணும். சோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிட்டு ஆன்சர். சோ ஈஸியா ஆன்சர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைப் ஓவரா சிம்பிள் தானே? ஓகேவா? சோ ரெண்டாவது டைப் போயிடலாம். ரெண்டாவது டைப் வரேன். சார் இப்பயும் கீழே எல்லாமே 4 நம்பர் இருக்கு சார், செம்ம. அதே லாஜிக் யூஸ் பண்ணிடலாமா? யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குல்ல. நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் எல்லாம் காமனா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இங்க பாருங்க 325, இங்க 4 டிஜிட் இருக்கு, இங்க 4 டிஜிட் இருக்கு, இங்கேயும் 4 டிஜிட் இருக்கு. ஆனா இங்க எத்தனை டிஜிட் தான் இருக்கு? 3 தான் இருக்கு. டிஜிட்ஸ் எல்லாம் காமனா இருந்தா அது ஃபர்ஸ்ட் டைப், டிஜிட்ஸ் காமனா இல்லனா அது செகண்ட் டைப். அதுதான் இங்க காமிச்சிருக்கேன். அப்ப இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன டைப்? செகண்ட் டைப். சோ இந்த செகண்ட் டைப்ல என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இங்க வந்து என்ன இருக்காது? டிஜிட்ஸ் காமனா இருக்காது. அதாவது இலக்கங்கள் பொதுவாக இருக்காது. இலக்கங்கள் என்னவா இருக்காது? பொதுவாக இருக்காது. ஆனா கீழ இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? பொதுவா இருக்கும். சோ கீழ இருக்கிற நம்பர் பொதுவா இருந்துச்சுனாலே போதும். அதுல இருந்து என்ன பண்ணிக்கோ? -1 பண்ணிக்கோ, -1 பண்ணிக்கோ. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 9998. அப்போ 9998 விட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. சோ பாப்போம். அப்ப மேல இருக்கிற நம்பர் என்ன சார் பண்ணணும்னா, உனக்கு ஒரு சின்ன வயசுல டேட் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு டேட் எழுதுறீங்க, 5/6/2024 ஜூன் மாசம் 5ஆம் தேதி எழுதுறீங்க. ஏன் ஜூன் மாசம் 5ஆம் தேதி? உங்களுடைய எக்ஸாம் ஆன 9ஆம் தேதி எழுதுங்களேன். ஜூன் மாசம் 9ஆம் தேதி எழுதுறீங்க. இப்ப ஜூன் மாசம் 9ஆம் தேதியை இப்படி எழுதினாலும் ஜூன் 9 தான். இதே 09/06/2024 இப்படி எழுதினாலும் அதே ஜூன் 9 தான். சோ ஒரு எண்ணுக்கு முன்னாடி நீ 0 போட்டா அந்த எண்ணினுடைய மதிப்பு என்ன ஆக போறது இல்ல, மாற போறது இல்ல. 0க்கு மதிப்பு இல்லைன்னு யார் சொன்னது? 0வை எண்ணுக்கு பின்னாடி போட்டா மதிப்பு இருக்கு, 0வை எண்ணுக்கு முன்னாடி போட்டா மதிப்பு இல்ல. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருக்க 6, இதே 0வை பின்னாடி போட்டிருந்தா 60. அவ்வளவுதான். அப்ப 0வை முன்னாடி போட்டா மதிப்பு அந்த எண்ணுக்கு கிடையாது. ஓகேவா? சரி, அப்போ இதுல என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 325 இருக்குல்ல சார், கீழே 4 டிஜிட் இருக்கு. இதை நான் காம்பன்சேட், இதை நான் சமப்படுத்துறதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ண போறேன்னா 0ன்ற ஒண்ணு ஆட் பண்ண போறேன். இப்போ எல்லாமே 4 டிஜிட் வந்துருச்சா? அப்ப ரூல் 1ஓட அந்த டைப் 1ஓட லாஜிக் அப்படியே யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணுங்க. 9999 இருந்து -1 பண்ண 9998. இப்ப மேல இருக்க நம்பர் 0325. இதுல இருந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா +1 பண்ணணும். அப்ப 0326. அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்ன? சி. ஓகேவா? அதே டைப் 1 லாஜிக்கே தான். நான் இந்த 0வை எதுக்கு ஆட் பண்ணேன்? கீழே 4 இருக்கு, அதனால ஆட் பண்ணேன். இப்போ உனக்கு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். 99 வகுத்தல் 99 இன்டு 99 இங்க 6 இப்படி கொடுத்தோனே நீ என்னமா பண்ணுவ? டக்குன்னு முடிப்ப. கீழே 2 டிஜிட், மேல 1 டிஜிட். சோ டிஜிட் சமமா இல்ல, ஆனா கீழே இருக்க 3 நம்பரும் சமமா இருக்கு. அப்ப இது டைப் 2 அப்படின்னு தெரிஞ்சுட்டு உடனே என்ன பண்ணுவேன்னா 99 -1 98. இங்க முன்னாடி 06 சேர்த்துப்பேன். சோ 06 +1 07. அப்ப 98 07 தான் இதனுடைய ஆன்சரா இருக்கணும். முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த மாதிரி தான் கணக்குகளை பார்த்த உடனே சால்வ் பண்ண தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட் டைப்புக்கும் செகண்ட் டைப்புக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. இங்க டிஜிட்ஸ் எல்லாம் சமமா இருக்கும், கீழ இருக்க நம்பர் எல்லாம் சமமா இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழ இருக்க நம்பர்ல இருந்து -1 பண்ணிக்கோ, மேல இருக்க நம்பரோட +1 பண்ணிக்கோ, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுது. ரெண்டாவது டைப்ல கீழ இருக்க நம்பர் எல்லாம் சமமா இருக்கும், ஆனா அந்த எண்ணிக்கைகள், அந்த இலக்கங்களுடைய எண்ணிக்கை சமமா இருக்காது. அதை சமப்படுத்துறதுக்காக முன்னாடி 0 போட்டுக்கிறேன். 0 போட்டு அதுல இருந்து 1 கூட்டியோ 1 கழிச்சோ எழுதிட்டா சரியா போயிடுச்சு. ஓகேவா? ரெண்டுத்தையும் சேர்த்ததுன்னா சரியா போயிடுச்சு. 2 டைப் இலவசமா புரிஞ்சுச்சா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம 3வது டைப்புக்கு போறோம். இது தேர்ட் டைப். இங்க பாருங்களேன், இங்க 3 இலக்கம் இருக்கு, இங்க 3 இலக்கம் இருக்கு. இந்த 3 இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை.
இந்த 3 இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அவன் அப்படி வச்சானா? வைக்கல. இந்த இடத்துல 2 இலக்கம் தான் கொடுத்திருக்காங்க. இங்க 3 இலக்கம் இருக்கு, இங்கேயும் 3 இலக்கம் இருக்கு, இங்கேயும் 3 இலக்கம் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 2 இலக்கம் தான் இருக்கு. சோ இந்த 2 இலக்கம் வர்றதுனால எனக்கு இங்க தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த 3வது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க. 3வது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க, கீழே இருக்கிற நம்பர்லாம் எப்படி இருக்காது? பொதுவா இருக்காது. அங்க ஏதாச்சும் ஒரு இலக்கங்கள் மாறும். அதாவது இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பொதுவா இருக்குமா, அதை தெரிஞ்சுக்கும். அப்படி பார்த்தனா அது 3வது டைப். அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ. 3வது டைப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த 2 இடத்துல இருக்கிற நம்பர் மட்டும் எப்படி இருக்குமா? பொதுவா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்ன்றதை யோசி. இந்த பொதுவா இருக்குது இல்ல, அந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதி. பொதுவா இருக்குல்ல, அந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதிடு. ஓகேவா? இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் தான் குறையா இருக்கு. இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் தான் என்னவா இருக்கு? குறையா இருக்கு. இதுல எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை ஜீரோவை இது பக்கத்துல போட்டுரு. புரியுதா? இதுல எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை ஜீரோவை போட்டுரு. இங்க 2 இலக்கம் இருக்கு, 9 9 2 இலக்கம் இருக்கா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 2 ஜீரோ போட போறேன். புரிஞ்சுதாமா என்ன எழுதிருக்கேன்னு? 3வது டைப்பை பொறுத்தவரையும் இங்கேயும் இங்கேயும் மட்டும் சமமா இருக்கணும். நம்பர் முன்னாடி வந்து கம்மியா இருக்கணும். சோ இந்த சமமா இருக்கிற நம்பர் அப்படியே தூக்கி எழுதிட்டேன். இங்க இருக்கிற நம்பருக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவை தூக்கி போட்டுட்டேன். இப்போ இது ஒரு நம்பர் வந்துருச்சு. இதுல இருந்து நீ ஒரு நம்பரை கழிக்கணும். என்ன நம்பர்னா இங்கேயும் இங்கேயும் பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 992 999. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம் என்றால் என்ன? கழித்தல். அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 7. அந்த 7 எடுத்துட்டு வந்து இவங்க கூட கழிச்சுட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 0ல 7 போகாது. கடன் வாங்குறேன், இங்க 8, இங்க 10, மறுபடியும் கடன் வாங்கினா இங்க 9, இங்க 10, 10ல 7 போச்சுன்னா 3, 9, 8, 9, 9. ஸோ ஆன்சர் என்னது? 9 9 8 9 3. அப்ப இதை சால்வ் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 9 9 8 9 3. சோ புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? என்ன பண்ணிருக்கேன்றது தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு முறை வேணா நான் போட்டு காமிச்சிடுறேன், அப்பதான் உனக்கே புரியும். சோ எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டு உனக்கு போட்டு காமிக்கிறேன். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சோ 3வது டைப் பாக்குறேன். இது எப்படிடா 3வது டைப் நான் கெஸ் பண்ணனா, இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற நம்பரும் மட்டும் சமமா இருக்கும், முன்னாடி வந்து சமம் இல்லாம இருக்கும். உடனே என்ன பண்ணேன்? 3வது டைப்னு கண்டுபிடிச்சு அந்த சமமா இருக்கிற நம்பரை எழுதிட்டேன். முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து அந்த வித்தியாசத்தை என்ன பண்ண போறேன்? கழிக்க போறேன். அப்படி கழிக்க போகும்போது அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 7. கழிச்சா 9 9 8 9 3 வந்துருச்சு. ஸோ ஆன்சர் இஸ் ஓவர். ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் இங்க காமிக்கிறேன். ஸோ 9 81 டிவைடட் பை 99 இன்டூ 99 கொடுக்குறேன். 9 81 டிவைடட் பை 99 இன்டூ 99 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பாக்குறீங்க இங்கேயும் இங்கேயும் நம்பர் சேமா இருக்கு. உடனே என்ன பண்ணுவீங்க? அந்த 99 அப்படியே போடு. இங்க ஒரு நம்பர் இருக்கா? சோ ஒரு ஜீரோ போடு. 81க்கும் 99க்கும் என்ன வித்தியாசம்? 99க்கும் 81க்கும் என்ன வித்தியாசம்? 9ல 1 போச்சுன்னா 8, 18 வித்தியாசம். அந்த 18 என்ன பண்ணணும்? கழிக்கணும். 18 என்ன பண்ணணும்? கழிக்கணும். தேர்ட் டைப் பொறுத்தவரை எப்பவுமே கழிக்கணும். ஓகேவா? சோ 10ல 8 போச்சுன்னா 2, 8ல 1 போச்சுன்னா 7, 1. சோ 972 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கணக்கு வந்தா இப்ப ஈஸியா போட்டுருவீங்களா? அப்ப டைப் 1, டைப் 2, டைப் 3 ஈஸியா முடிச்சிட்டோம். டைப் 3 எப்படி கண்டுபிடிச்சீங்க? இங்க மட்டும் சமமா இருக்கணும். ஓகேவா? சரி. டைப் 4. டைப் 4 5 ஒரு முறை காமிச்சிடுறேன். டைப் 4 இது. டைப் 5 வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இது. இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த பின்னங்களை மட்டும் கவனிங்களேன். இதுல மேல பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர். இதுல மேல சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர். அவ்வளவுதாங்க வித்தியாசம். சோ இந்த பக்கத்துல இருக்க நம்பர் எதுவா வேணா இருந்துட்டு போட்டா அது எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த மேல பெரிய கீழே நம்பர் இருக்கு பாரு, அதுதான் பார்க்கணும். இப்போ நீ என்ன இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைப் 4ம் டைப் 5ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா லேப் அசிஸ்டன்ட்லாம் நிறைய முறை இந்த எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ். மேல சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ். இதே மேல பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நீ பண்ண போறது பிளஸ். ரெண்டு வித்தியாசம் இருக்கா? மேல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ், அங்க மேல பெரிய நம்பர் இருந்தா பிளஸ். சோ இதை தான் நீ பண்ண போற. இப்போ நான் இங்க உனக்கு கத்து தரேன் என்ன பண்ணலாம்னுட்டு. இப்போ பாக்குறீங்க இங்க ஒரு நம்பர், அங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், எங்க எல்லா இடத்துல வேற வேற நம்பர் இருக்கே சார். இப்போ நீ டைப் 3ல பண்ணதே தான் பண்ண போற. டைப் 3ல என்ன பண்ண? இந்த பின்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி வந்து முதல்ல எழுதிட்டேன். அதாவது 999 இருந்துச்சு, அதை தூக்கி வந்து என்ன பண்ணிட்டேன்? எழுதிட்டேன். இப்போ இங்க 196 இருக்கா? அந்த 196 எழுதிடுறேன். புரியுதா? 196 முதல்ல எழுதிடுறேன். இப்ப முன்னாடி பாக்குறேன் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவை போட்டுக்க போறேன். எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ. இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கா? சோ 3 ஜீரோ போட்டுக்கிறேன்.
3 டிஜிட்ஸ் இருந்தா 3 0. புரியுதாமா? முதல்ல இங்க இருக்கிற நம்பர் அப்படியே போட்டேன். டைப் 3ல காமிச்சேன் பாருங்க. டைப் 3ல இங்க இருக்கிற நம்பரை போட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டல. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற நம்பரை போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுறேன். போட்டுட்டு இப்போ இதுங்களுக்குள்ள வித்தியாசத்தெல்லாம் கழிக்க கூடாது. இப்போ இதுல தான் ட்விஸ்ட் இருக்கு. ஏன்னா இது டைப் 4. என்னன்னா அது வந்து டைப் 3. அதனால வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு கழிச்சிட்டேன். இங்கேயும் நீ கழிக்கணும். ஏன்னா மேல சின்ன நம்பர் இருக்கிறதுனால கழிக்கணும். அந்த வேல்யூ எங்க இருந்து எடுக்கிறீங்க? அந்த கழிக்கிற வேல்யூ எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா இங்க இருக்கான்ல இந்த 196 அவனை 28ஆல அடிக்கணும். இந்த 196 யாரால அடிக்கணும்? 28ஆல அடிக்கணும். அது அடிச்சு வர மதிப்பை தான் இதுல இருந்து நீ கழிக்கணும். புரியுதா? அதுல அடிச்சு வர மதிப்பை தான் இதுல இருந்து நீ கழிக்கணும். இப்ப அடிங்க பார்க்கலாம். 7வது வாய்ப்பாடா 4வது வாய்ப்பாடா உங்க விருப்பம். நான் 4வது வாய்ப்பாடுல அடிக்கிறேன். 4வது வாய்ப்பாடுல அடிச்சா 16 4 முறை, மிச்சம் 3 இருக்கும். 36 9 முறை. இதை 4வது வாய்ப்பாடுல அடிச்சா 7 முறை. சோ இது ரெண்டுத்தையும் அடிச்சீங்கன்னா 49 7ஆல அடிச்சா 7. 49 7ஆல அடிச்சா 7. அப்ப நீ கழிக்க வேண்டிய எண் என்ன? 7ன்ற எண்ணை கழிக்கணும். அப்ப 196 28 கொண்டு அடிச்சேன். 28 கொண்டு அடிக்கும் போது என்ன நம்பர் வருது? 7. அப்ப இத தான் இதுல இருந்து நீ கழிக்க போற. அப்ப நான் டைப் 4ல என்ன பண்ணிருக்கேன்னா இங்க இருக்கிற நம்பரை தூக்கி எழுதிட்டு இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை 0வை போட்டுக்கிட்டேன். இப்ப இந்த 196 28ஆல அடிச்சு என்ன பண்ணிட்டேன்? கழிக்கிறேன். ஏன்னா மேல சின்ன நம்பர் இருக்கு அதனால கழிக்கிறேன். மேல பெரிய நம்பர் இருந்தா கூட்டி இருப்பேன். சோ இப்ப கழிங்க பார்க்கலாம். 10ல 7 போச்சுனா 3, இங்க 9, இங்கேயும் 9, இங்க 7, இங்க 9, இங்க 1. அப்ப இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். சரி, முடிஞ்சிருச்சு. இப்ப டைப் 4 புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மெத்தட் தான் இந்த டைப் 5க்கு. டைப் 5க்கு இப்போ இங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மெத்தட் 296 இருக்கானா? 296 போடு. முதல்ல இங்க இருக்கிறவன் இந்த இடத்துல போடு. இப்போ இங்க எத்தனை? 3 நம்பர். சோ 3 0வை போடு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஏன்? மேல பெரிய நம்பர் இருந்த ஒரு காரணத்தினால. எதை ஆட் பண்ணணும்? இந்த 296 4ஆல வகுத்து வர நம்பரை. சோ 296 4ஆல வகுத்து வரணும். சோ 4ஆல அடிச்சா 28 7 முறை, மிச்சம் 16 மீந்துச்சா 4 74 வருதுமா. 28க்கு 7 முறை, மிச்சம் 1 மீந்து இருக்கும். 16 வந்து எத்தனை முறை 4ஆல அடிச்சா? 4 முறை. சோ 74 என்ன பண்ணிடுறேன்? கூட்டிடுறேன். சோ 4 7 0 6 9 2. சோ கூட்டிட்டா இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா முடிஞ்சிருச்சுல 5 டைப்புமே. அப்ப இந்த 5 டைப்ல தான் கணக்கே வரப்போகுது. இது நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் டிஎன்பிசி குரூப் 4க்கு, ஆர்ஆர்பிக்கு போலாம், ஏஎல்பிக்கு போலாம். யாருக்கு வேணாலும் இது வந்து என்ன ஆகலாம் பாத்தீங்கன்னா செட் ஆகலாம் அந்த சிம்பிளிஃபிகேஷன். சோ எல்லாருமே நல்லபடியா கவனிச்சு வச்சுட்டு இருந்தீங்க இந்த கணக்கு நீங்க ஈஸியா போட்டுப்பீங்க. சோ 5 டைப்பையும் இன்னொரு ரிவிஷன் பண்ணிட்டு உனக்கு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் காமிச்சிடுறேன். ஓகேவா? சோ டைப் 1ல என்ன பாத்தீங்க? கீழ இருக்கிற நம்பர், சைடுல இருக்கிற நம்பர், இந்த சைடுல இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே இலக்கங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும். மேல 3, கீழ 3, சைடுல 3, அந்த சைடுல 3, எல்லாமே 3 இலக்கமாவே இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா கீழ இருக்கிற நம்பரோட -1, சாரி கீழ இருக்கிற நம்பரோட -1, மேல இருக்கிற நம்பரோட +1 கூட்டினா ஆன்சர் வந்துரும். இதே இப்படி நீங்க மாடலா எழுதுனீங்கன்னா 98 divided by 98 into 99 இந்த மாதிரி உனக்கு கொடுக்குறாங்கன்னா சோ 99 - 1 98, 98 + 1 99. அப்ப ஆன்சர் 9899 அப்படின்னு வந்திருக்கும். சோ இதுதான், இவ்வளவுதான் சிம்பிள். பார்க்கற செய்யற முடிச்சிடுறேன். அப்ப இலக்கங்கள் பொதுவு, அந்த மேல இருக்க நம்பரையும் கீழ இருக்க நம்பரையும் கம்பேர் பண்ணிட்டு டக்குன்னு முடிச்சிடுறேன். அடுத்தது செகண்ட் டைப்ல என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி எல்லாமே பொதுவா இருக்கணும். மேல மட்டும் ஒன்னு குறையா இருக்கும். குறையா இருக்கிறதுக்கு நான் என்ன போட்டு காம்பன்சேட் பண்ணிடுறேன்? 0 போட்டு காம்பன்சேட் பண்ணி அதே வேலையை பண்றேன். -1 +1 சேர்த்து எதுனா ஆன்சர். அவ்வளவுதான். டைப் 3ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் மட்டும் சமமா இருக்கும். இங்க சமம் தவறும். அப்ப அந்த சமமா இருக்கிற நம்பரை தூக்கி வந்து முதல்ல எழுதிட்டு இங்க எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை 0வை எழுதிட்டு இதுங்க ரெண்டுத்துக்கும் கிட்ட தான் இருக்கும் கண்டிப்பா. அதோட வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு எதனா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டைப் 4ம் 5ம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். டைப் 4ல இந்த பின்னத்தை கவனிங்க. இதுல மேல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ் பண்ணுங்க, மேல பெரிய நம்பர் இருந்தா பிளஸ் பண்ணுங்க. சோ அப்ப இந்த சைடுலயும் இந்த சைடுலயும் நம்பர் கண்டிப்பா வித்தியாசமா தான் இருக்கும். இந்த சைடுல இருக்க நம்பரை முதல்ல போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0வை போட்டுட்டு இந்த நம்பரை இதால அடிச்சு வர வேல்யூவை என்ன பண்ணுங்க? கழிச்சு போடுங்க. சோ டைப் 5ல அதே மாதிரி சைடுல இருக்க நம்பரை முதல்ல போட்டுட்டு இத வச்சு 0வை காம்பன்சேட் பண்ணிட்டு இந்த 296 4ஆல அடிச்சா என்ன வருதோ அதை வச்சு என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணி எழுதுங்க. சோ இப்போ உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம். டேக் தி क्वेश्चन ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டு போறீங்க. சோ ஈஸியான क्वेश्चंस தான் கொடுத்திருக்கேன். எல்லாமே என்ன டைப்ன்றதை அனலைஸ் பண்ணி உனக்கு என்ன புரியுதோ சோ அதை புரிஞ்ச மாதிரி அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க? ஆன்சர் பண்ணுங்க. இது உங்களுடைய அடுத்த செட்டாக்கான क्वेश्चन பேப்பர். சோ மொத்தமா 5 கேள்வி கேட்டிருக்கேன். 5 கேள்வியுடைய பதில் இப்போ உங்க கையில இருக்கும். சோ கண்டிப்பா நோட் பண்ணதோட மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நானுமே கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன். சோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. வந்து உங்களை மீட் பண்றேன். இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.